எண்ட் ஆஃப் 19th செஞ்சுரி அமெரிக்காவில் டொமஸ்டிக் வயலன்ஸ், கிரைம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டதாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி ஆல்கஹால் பேன் தான் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் 1920 அமெரிக்கா முழுக்க மதுவிலக்கை கொண்டு வர்றாரு. ஆல்கஹால் மேக்கிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே மேஜர் கிரைம்னு பில் பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் கிரைம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. அப்படி தானே? அதான் இல்லை. பூமிக்கு மேலே விற்றா தானே எங்களை பிடிப்பன்னு சொல்லி அண்டர் கிரவுண்டில் கடையை போட்டுட்டாங்க. சிலர் வீட்டிலேயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, 100 ரூபாய்க்கு இருந்த சரக்கு பிளாக் மார்க்கெட்டில் 300-400 விற்க ஆரம்பிச்சது. அவங்க காசில் பிளாக்ல விற்கிற எல்லாரும் நல்ல காசு பார்த்தாங்க. போலீஸ்க்கும் நிறைய காசு கொடுத்து அவங்களும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, பிளாக்ல சரக்கு விற்ற எல்லாரும் பெரிய கேங்ஸ்டராக மாறிட்டாங்க. லைக் நம்ம நாட்டில் இருக்கிற சில அரசியல்வாதிகள் மாதிரி. ஆக மொத்தம் ஆல்கஹால் பேன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வர்ற டேக்ஸ் போச்சு. இந்த சட்டத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க பயங்கரமாக செலவு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி 1933 இந்த ஆல்கஹால் பேனை லிஃப்ட் பண்ணுறாங்க. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹைலி டிமாண்ட் இருக்கிற எந்த ப்ராடக்டையும் பேன் பண்ண முடியாது. மீறி பேன் பண்ணிங்கன்னா பிளாக் மார்க்கெட் மூலமாக மறுபடியும் மக்கள் கைக்கு வந்துடும். இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம அரசியல்வாதிகள் மதுவிலக்கு கொண்டு வரோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய? ஓட்டு வேணுமே.